ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அரேபியன் புட்டிங் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் நினைச்சதை விட இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட்டோட எட்ஜஸை இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாதாமை ஸ்லைசஸா இதே மாதிரி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேன்ல 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்றேன். பால் ஆட உழுவாம கிண்டி விட்டு நல்லா வத்த காய்ச்சிக்கணும். பால் வத்தி வந்ததும் ஐசிங் சுகர் ஆட் பண்ணணும். நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட் காடமம் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதோட அளவு 4 ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன பவுலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 4 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணுறேன். மில்கையும் கஸ்டர்ட் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வத்தின பாலில் கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணி கொதிக்க விட்றேன். கஸ்டர்ட் மில்க் கெட்டி பிடிக்காம நல்லா கிண்டி விடுங்க. கஸ்டர்ட் மில்க் இது மாதிரி கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கண்டெய்னரில் கஸ்டர்ட் மில்க்கை நல்லா இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே இது மாதிரி பிரெட் வைங்க. திரும்பவும் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. நான் இதுக்கு 2 லேயர் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்க 3 லேயர் கூட வைக்கலாம். இது மாதிரி லேயர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் க்ரீமும் பாதாம் ஸ்லைஸையும் வச்சு கார்னிஷ் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்கு. இதை ஃப்ரீசரில் 1 ஹவர் வரைக்கும் வைங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு ஹெவன்லியாக இருக்கும். இந்த அரை புட்டிங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிருக்கேன்.